குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மேல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. எவ்வளோ ஒரு அழகான வசனம். இதுல சீக்கிரட்டே என்னன்னா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல, நம்முடைய விஷயத்துல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ரொம்ப ஒரு அழகான வசனம். ஒரு சீக்கிரட்டே இதை கத்துக்கங்க. அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுங்க. ஏதாவது ஒரு வேதனையில, கஷ்டத்துல, துன்பத்துல இருக்கிறீங்களா? தேவையில இருக்கிறீங்களா? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய நம்மளுடைய விஷயத்துல அவர் கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார். ஸோ நம்மள கரிசனையோடு அவர் பார்த்து நம்மளுடைய விஷயத்துல அவர் தலையிட்டு நமக்கு நியாயம் செய்வார். கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார், அடையாளங்களை செய்வார். இந்த நாளில இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். முக்கியமாக இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்துல ஆண்டவரே, நீர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து எங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேரோ. ஆண்டவரே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இயேசப்பா, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய தேவைகளோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வியாதியில இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க ஐயா. குடும்பத்துக்குள்ள சமாதானம் தேவைன்னு சொல்லி இருக்கிறாங்க. பண தேவையில இருக்கிறாங்க இயேசு சுவாமி. படிப்புல ஞானம் தேவையில இருக்கிறாங்க ஆண்டவரே. வேலை தேவை வேணும் ஆண்டவரே. அவங்களுக்கு வேலைகள் தேவை ஆண்டவரே. பண பண விஷயத்துல இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, இன்கிரிமெண்ட் தேவை இயேசு சுவாமி. பிசினஸ்ல ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல ஒரு வளர்ச்சி தேவை இயேசப்பா. இது எல்லாமே தேவை ஆண்டவரே. இதற்கு ஒருத்தரும் ஆண்டவரே இந்த சீக்கிரட்டை மறக்காதபடி இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிட உதவி செய்யுங்க. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர்களுடைய விஷயத்துல ஆண்டவரே, நீர் இறங்குகிற தேவன் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. யாருமே சோர்ந்து போகாத படிக்கப்பா உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்தை தொடங்குறாங்களோ, எந்தெந்த காரியங்களை தொடங்குறாங்களோ, அதுல எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. முக்கியமாக வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போனவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருந்து உம்மை நோக்கி பார்க்க அவங்களுக்கு உதவி செய்வீராக. இரவும் பகலும் உம்மை நோக்கி பார்க்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. எல்லாருடைய விஷயத்திலும் ஆண்டவரே அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டை எல்லாருக்கும் கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே, எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிஆருக்காக, விசாக்காக, இன்டர்வியூக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. மிஷினரிகளுக்காக ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இயேசப்பா, என்னென்ன தேவையோடு சர்ச்சில் எந்தெந்த தேவைகளோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நீர் எங்களை வைங்க. எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே நீர் பதில் தருகிறவரையா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே நியாயம் செய்கிறவர் இயேசு சுவாமி. அந்த தேவனை நோக்கி இரவும் பகலும் நோக்கி கூப்பிட்டு நாங்கள் அநேக காரியங்களை விடுதலை பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இரவும் பகலும் கூப்பிடுங்க. மனுஷனை நோக்கி கூப்பிடாதீங்க. மனுஷங்கிட்ட தேவையே இல்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு பதிலளித்து நம்மளை வெற்றிகளை காண செய்கிற தேவனா இருக்க. God bless you all. Thank you so much. Have a blessed day.